உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்கின்றேன். ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒவ்வொரு புது வருடத்துக்கும் நாம் என்ன நினைப்போம், இந்த ஆண்டு நமக்கு பல மாற்றங்களை தராதா, ஏற்றங்களை தராதா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் இந்த காணொளியில் நம்ம பார்ப்போம். வேத பஞ்சாங்கத்தின் கூற்று பிரகாரம் தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு 8க்கு போகக்கூடாது. ஆனால் ராசியாதிபதி 8ல். இங்கே ஒரே ஒரு விஷயம் நாம் கவனிக்கணும். அப்போது அவர் அங்கே இருக்கார், அங்கே இருக்கிற வீடு கொடுத்த சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். அப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக 4, 8, 12, இப்போ 4 சனி பகவான் சுகஸ்தானம் தானே, சுகபோகம் தானே. இப்போ இங்கே என்ன நடக்கும்? இந்த 2026 தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இது நடக்கும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இளம் வயதை கொண்ட நபர்கள் கல்யாணம் ஆகி வேறு ஊருக்கு போவாங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க வேறு ஊருக்கு, வேறு நாட்டுக்கு வேலைக்கு போவாங்க. அப்போ இங்கே என்ன மாற்றம் நடக்குது? இவர் அங்கே வருவார், அவர் இங்கே வருவார். இப்போ புரியுதுங்களா? பரிவர்த்தனை. இந்த 2026 நாம் சரியாக வேத பஞ்சாங்கத்தின் கூற்றுப்படி பார்த்தா ரொம்ப நாளாக மன உளைச்சலில் இருப்பீங்க. இது நடக்குமா, அது நடக்காதா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை, நம்ம நினைத்த தொழில் அமையலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை தொடர்ந்து வந்துச்சு இல்லையா? அது இந்த ஆண்டு இருக்காது. மனதில் ஒரு மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, நாம் எதிர்பார்த்த இடத்துக்கு போகிறோம், நாம் வெளியூர் பிரயாணம் பண்ணுறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம், வெளி ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இந்த ஆண்டு முழுக்கும் உங்களுக்கு பயணம் பண்ணிகிட்டே இருக்கும். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும். தனுசு ராசி அன்பர்கள், உடல் ரீதியாக மனக்குழப்பம் இருக்கும். என்ன, எதையும் முழுமையாக ஒரு நிலைத்து நிற்க முடியாமல் ஒன்று வந்துட்டே இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். இதில் ஒரே ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த ஆண்டு சுயமாக முயற்சி எடுத்தல். அதாவது அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அண்ணன் சொன்னான், தம்பி சொன்னான், மாமன் சொன்னா, மச்சான் சொன்னாங்கிறத தள்ளி வச்சுட்டு சுய முயற்சி உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும். நீங்கள் ஓனாக முடிவெடுக்கிற விஷயமெல்லாம் லாபமாக மாறும். பிறர் பேச்சை கேட்டு நீங்கள் தொடங்கினா அது நட்டமாக மாறும். இதுதான் இந்த கிரக அமைப்பின் தாக்கம். இதைத்தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துக்கிடணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 நினைத்தால் அமோகம், நினைக்கவில்லை என்றால் யோகம் இல்லாமல் போயிடும். என்னங்க இப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இளைஞர்களாக இருந்தால், இளைஞர்களாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் கைகூடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்த விட்டு மாறணும். அப்படி இல்லை, வேலைக்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், படிப்புக்காக முயற்சி எடுக்கிறோம், கல்வி சார்ந்து நாங்கள் வெளியூர் போகிறோம்னா அற்புதமாக இருக்கும். அந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும், வெற்றியை தரும், லாபத்தை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் நிறுத்திக்கிடணும். நான் இந்த ஊரில் வியாபாரம் பண்ணுறேன், பெருசாக போகலை, நான் அடுத்த ஊருக்கு சென்று வியாபாரம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம்.
சொந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு போனால் லாபம். இந்த ஆண்டு முழுக்க அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். ரெண்டாவது, எப்பயுமே குரு பகவான் உங்களுக்கு கெடுத முடியாதுன்னா அவருடைய வீடு இல்லை. அதே போல் 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தானே, உங்களுக்கும் அவர் தான் அதிபதி. 4ஆம் இடத்துக்கும் அதிபதியும் அவர் தான். அப்போ ராசியாதிபதியும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 8ல் இருக்கார். அப்போ இங்கே மறைமுக வெற்றி உண்டு. இப்போ மறைமுக வெற்றின்னா நாம் இடம் பெயர்ந்த வெற்றி. நாம் சிந்திக்கிறத விட மாற்றி சிந்திக்கணும். ஏன்னா ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் நாம் எது மாதிரியான காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. எப்பயுமே உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அதுதான் முழுமையான பலனை தரும். இது பொது பலன். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதா, நல்லவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிறதா, தீயவர்கள் பார்வையிலிருந்து விலகி இருக்கிறதா, மூல திரிகோணத்தில் சுபர்கள் இருக்கின்றார்களா, அல்லது நல்ல தசாநாதன் ஆட்சி நடத்துகிறாரா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது உங்களுடைய சொந்த ஜாதகம். பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இது பொதுவான பலன். இது செய்தால் நன்மை, இது செய்தால் நன்மை இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம். அதீத மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். இப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்களேன், தினமும் வெள்ளை சட்டை போடுறவராக இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றம் பண்ணணும்னா திடீர்னு டார்க்கு கலருக்கு மாறிடணும். மாற்றம் பண்ணிட்டீங்களா? மாற்றம் பண்ணினால் இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு ஏற்றம், லாபம், மனமகிழ்ச்சி, கல்யாணம், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் தானாக காண போயிடும். எதிரிகள்லாம் உங்கள்கிட்ட நிற்க முடியாது. ஏன்னா குரு பகவான் அந்தளவுக்கு விடமாட்டார். அதே போல் நாளில் சனி பகவான் இருக்கார். இந்த ஆண்டு முழுக்க அங்கே தான் இருக்க போகிறார். அதே போல் 3ஆம் இடத்துல ராகு. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னா முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. புது புது முயற்சி, புது புது சிந்தனை, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தந்துகிட்டே இருக்கும். புதுசாக சிந்திக்கணும், புதுசாக பார்க்கணும். புது வீடு, புது சிந்தனை, புது தொழில், புது ஊர், இப்படின்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு அமோகமாக இருக்கும். இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இருந்த இடத்துலையே தான் இருப்பேன் அப்படின்னா சீரான ஒரு ஓட்டம் தான் இருக்கு. அப்போ கவனமாக நண்பர்கள் வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும். உறவுகள் உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. இதுக்கு தான் சொல்கிறது ஊர் மாற்றம். மாற்றி அமைச்சுக்கிட்டிங்கன்னா உடை வரைக்கும், உடுத்துகின்ற உடை, உண்ணுகின்ற உணவு வரைக்கும் இது நாள் வரை செய்ததை மாற்றி செய்தால் லாபம். மாற்றாமல் இருந்தீங்கன்னா லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை, ஒரு சீராக போயிட்டுருக்கும். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நீங்கள் செய்கின்ற முயற்சியில் ஒரு புது மாற்றத்தை உருவாக்குங்க, நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் திருமண காரியங்கள்லாம் நீங்கள் இந்த நேரங்களில் முயற்சி எடுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும். அது தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சந்திரன் பொதுவாக குருச்சந்திரன் பண வீட்டு பரிவர்த்தனையில் இருக்காங்க. சந்திரன் வீட்டுக்கு குரு போயிட்டார், குரு வீட்டுக்கு சந்திரன் வந்துட்டார். இதை தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். அதே போல் வருகின்ற ஜூனுக்கு அப்புறம் தனுசு ராசிக்கு அமோகமான வளர்ச்சி இருக்குது. மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு ஏற்றம், அதாவது பெரிய வெற்றின்னு சொல்லலாம். காசே இல்லாத வீட்டில் ஒரு 10 லட்சம் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மன மகிழ்ச்சி ஜூனுக்கு அப்புறம் அற்புதமாக இருக்க போகுது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்கின்ற தொழில், நீங்கள் பண்ணுகின்ற இதில் சின்ன மாற்றம். இப்போ தொழிலில் என்ன மாற்றம் நான் பண்ண முடியும்? நான் காலையில் 8 மணிக்கு தொழில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 மணிக்கே போங்க, அதான் மாற்றம். இப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டால் இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு அமோகமாக இருக்கும், லாபம் இருக்கும்.
அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டை அற்புதமாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிட்டு, இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.